அண்மை செய்தி. நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த சி.வி. சண்முகத்திற்கு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு தற்பொழுது கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு நடிகையின் பெயர் மலிவு நகைச்சுவைக்கும் சிறிய இகழ்ச்சிக்கும் கூட பயன்படுத்தக்கூடாது என்றும் குஷ்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கும் போது குறிப்பிட்டிருந்தார். மேலும் சி.வி. சண்முகத்திற்கு குஷ்பு தற்பொழுது எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். யாரோ ஒருவரின் கருத்தை நியாயப்படுத்துவதற்கான கருவியாகவும் நடிகைகளின் பெயர்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் குஷ்பு தற்பொழுது கருத்து தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது சி.வி. சண்முகத்திற்கு குஷ்பு எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த போராட்டத்தின் போது சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர், மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் பேசும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் நடிகை நயன்தாரா குறித்து பேசியது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு தான் வருத்தம் தெரிவிப்பதாக அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தாலும் இது கடுமையான கண்டனத்துக்குரியது என அனைத்து தரப்பினருமே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நடிகை குஷ்பு அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் ஃபீமேல் அக்கௌண்ட் நேம் இஸ் நாட் ஏ டூல் ஃபார் சீப் ஜோக்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இன்சல்ட் பண்ண முடியாது, ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, உங்களுடைய ஆர்குமெண்ட்டை எந்த வகையிலும் ஒரு பெண்ணை நோக்கி இருக்கக்கூடாது என்பதை அவர் தெளிவாக தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பெண் நடிகர்கள் உங்கள் சொத்து கிடையாது, உங்களுக்கு பேசு பொருளும் கிடையாது, தங்களுக்கு வசதிக்கு ஏற்றாற் போல தங்களுடைய உரையாடல்களில் வரக்கூடிய ஒரு பண்டமாக அவர்களை நீங்கள் கருதக்கூடாது என்று தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மலிவான நகைச்சுவைக்கோ அற்பமான அவமானங்களுக்கோ ஒருவரின் வாதத்தை நியாயப்படுத்துவதற்கோ ஒரு கருவி அல்ல நடிகைகள் என்று அவர் காட்டமான பதிலை முன்வைத்திருக்கிறார். மேலும் ஒரு கருத்தை நிரூபிப்பதற்காகவோ அல்லது ஒரு பெண்ணின் அடையாளத்தை பயன்படுத்துபவர் பேசுபவரின் மனநிலையையும் அவரது வளர்ப்பையும் காட்டுகிறது என்று கடுமையான ஒரு கண்டனத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணுக்கு பிறந்தவர் தான். ஒரு பெண் நடிகரை பற்றி நீங்கள் சாதாரணமாக கருத்து தெரிவிப்பதற்கு முன்பு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லது உங்கள் தாய், சகோதரி, மனைவி அல்லது மகள், உங்கள் சொந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவராக இருந்தால் நீங்கள் இதே போல் பேசுவீர்களா என்று கடுமையான வார்த்தைகளை அவர் பிரயோகித்திருக்கிறார். மேலும் தங்களின் சொந்த மனநிலையையும் மோசமான வளத்தையும் அடிப்படை மனித பான்மையில் மட்டுமே இது வெளிப்படுத்துகிறது. இது மரியாதை குறைவானது மட்டுமல்ல, மனித குலத்திற்கு ஒரு அவமானம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மரியாதை என்பது ஒரு வழி பாதை அல்ல, பெண்களை மதிக்க வேண்டும், மரியாதை கொடுத்தால் மரியாதை என்ற வகையில் அவர் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே சி.வி. சண்முகம் அவர்களுக்கு மாதர் சங்கம் உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவினுடைய துணைத் தலைவர் குஷ்பு அவர்கள் கடுமையான கண்டனத்தை தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.